முழுக்க முழுக்க இந்த சமூக குடும்ப கட்டமைப்புகள்ல மாற்றங்கள் வரணும். தனக்கு ஒரு குற்றம் நடந்தால் கூட, ஒரு வன்முறை நடந்தால் கூட அதை சொல்லுவது அப்படிங்கிறதே இந்த குடும்ப சமூக கட்டமைப்பில் ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. அதிமுகவினுடைய எக்ஸ் சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் பெண்களை மிரட்டி அனுப்பினேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம்லாம் கொடுத்திருக்காரு. ஆண்கள் காலம் காலமாக தன்னுடைய சக பாலினத்தவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு காரணம் ஆணாதிக்கம், அதிகாரம், பொருளாதார அதிகாரம், ஜாதி. ஆண் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்களே, அப்போ அவங்களே ஆண் அப்படின்னு இடத்துலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் மனித சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும். தவறான ஆண்கள் எல்லா இடங்கள்லயும் இருப்பார்கள். அவன் அந்த பொறுக்கியை எந்த கட்சியில வேணாலும் போய் அடைக்கலம் புகுந்துப்பான். பிரிஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கிக்கு ஆதரவாக, அவன் பாலியல் பொறுக்கின்னு தெரிந்தே பிரதமர் நரேந்திர மோடி அவனுக்கு ஆதரவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டார். பிஜேபி அவர்களுடைய கட்சியில் பாலியல் வன்புணர்வாளர்களை, ரேப்பிஸ்டை அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறது. அதே வேளையை தான் அதிமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலும் செய்தது. வணக்கம். 2019 பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்புணர்வு குற்றம் சாட்டப்பட்ட, கைது செய்யப்பட்ட 9 நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப இந்த தீர்ப்புனால பெண்களுக்கு நீதி கிடைச்சிடும், இனி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சக மனிதனுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்படணும், நடைபெறவே கூடாது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த சமூக குடும்ப கட்டமைப்புகள்ல மாற்றங்கள் வரணும். கல்வி துறையில் நிறைய மாற்றங்கள் வரணும். மனித சிந்தனையில் பல மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் மெயினானது. இந்த நீதிமன்றம், காவல்துறை, தீர்ப்பு, தண்டனை அப்படிங்கிறது எல்லாமே நடைபெற்ற குற்றத்திற்காக அப்படிங்கிறது தான் மெயின். அப்படி ஒரு குற்றம் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடைபெற்று 2019 அதுல வெளிவந்திருக்கு. பொள்ளாச்சியில ஒரு ஆண்கள் கூட்டம் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறது. அதாவது காதல் அப்படிங்கிற பேர்ல கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அதை வைத்து மிரட்டி தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள். 2019 பிப்ரவரியில பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தைரியமாக புகார் கொடுத்திருக்கிறார். தைரியமாக புகார் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம குறிப்பிட சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்கள் எவ்வளவு துணிச்சால் வந்தாங்க, இனி பெண்கள் எல்லாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. தனக்கு ஒரு குற்றம் நடந்தால் கூட, ஒரு வன்முறை நடந்தால் கூட அதை சொல்லுவது அப்படிங்கிறதே இந்த குடும்ப சமூக கட்டமைப்பில் ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. அதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்வதே குற்றமாக தான் இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது 2019 பிப்ரவரியில பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்குறாங்க. இன்னார் என்னுடன் நட்போடு பழகி என்னை ஏமாற்றி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேங்ராக் பண்ணி அதை ரெக்கார்டாகவும் பண்ணி தொடர்ந்து என்ன அதை வச்சு மிரட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதன் பிறகு அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை, காசு, பணத்தை எல்லாம் மிரட்டி வாங்குவது அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த கும்பல் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத 2019 ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க. 2019 அதிமுக ஆட்சியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த குற்றத்தில் அதிமுகவை சேர்ந்த நபர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்தோன்னு அதிமுக ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களை வெளியே கசிய விட்டு அதன் மூலயமாக அந்த குற்றம் யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரரை போய் அடிக்கிறது அப்படிங்கிற சம்பவம்லாம் நடந்தது. அதாவது ஒரு குற்றம் நடக்குது, அதுக்கு அதிமுக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்கல அப்படிங்கிற காரணத்திற்காக அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக களத்தில் இறங்கி போராடுது. அதன் பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு காவல்துறை விசாரணை எல்லாம் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் கைது செய்யப்படுகிறார்கள். அதுல தான் அதிமுகவினுடைய பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அருளானந்தனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பார் நாகராஜன், ஹரோம்பால், பாபு அப்படிங்கிறவங்கலாம் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக கவுன்சிலராக ஜேம்ஸ் ராஜா அப்படிங்கிறவருடைய காரும் பறிமுதல் செய்யப்படுது. அந்த காரை வைத்து தான் இவங்க குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட அருளானந்தம் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாராம். என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய எக்ஸ் சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் பெண்களை
மிரட்டி அனுப்பினேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம்லாம் கொடுத்திருக்காரு. அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த குற்றத்தை மூடி மறைப்பதில், நீர்த்து போக செய்வதில், யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைப்பது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்டைரக்டா அதிமுக அரசு செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்ப நிறைய தகவல்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருந்த திமுக போராட்டம் செய்துதான் இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. திமுக அரசு களத்தில் இறங்கியதனால்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அப்படிங்கிறது இந்த 2025 கிடைச்சிருக்குது. இப்ப இங்க ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழலாம். எல்லா காலகட்டங்களிலும் ஆண்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா? ஆமா, ஆண்கள் காலம் காலமாக தன்னுடைய சக பாலினத்தவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு காரணம் ஆணாதிக்கம், அதிகாரம், பொருளாதார அதிகாரம், ஜாதி, மதம் அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இதுல அரசியல் அதிகாரமும் அதிமுக ஆட்களுக்கு கிடைத்தது அப்படிங்கறதுனால அதை நீர்த்து போக செய்வதில், மிரட்டுவதில் அதிமுக அரசு அப்போது ஈடுபட்டது. அதை எதிர்த்துதான் திமுக அரசு களத்தில் இறங்கி போராடியது. இப்ப நம்ம அண்மையில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கல்லூரி மாணவி, ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒரு ஆண், அயோக்கியன், ஆண் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா ஆண் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்களே, அப்போ அவங்களே ஆண் அப்படின்னு இடத்துலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப தொடர்ந்து சக மனிதர்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வில் ஈடுபடக்கூடிய ஆண் ஒருவர் போய் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு போய் வந்து அன்டைம்ல ஒரு இருட்டிய பிறகு போய் பாலியல் வன்புணர்வு செய்தோன்னு அந்த சம்பந்தப்பட்ட பெண், இப்போ இது 2024-25 காலகட்டங்கள்ல நடக்குது இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் கொடுத்தோன்னு உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்பட்டு, இன்னார்தான் ஒரு சந்தேக வலயத்திற்குள் வந்தோன்னு கண்காணிக்கப்பட்டு மறுநாளே அவர் அரசு செய்யப்படுகிறார். இப்போ திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி 2021 ஆட்சிக்கு வந்தோன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெசிபிக்கா சொன்னது என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட அயோக்கியர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. 2021 ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு 2021 அதற்கான அவர் சொன்னபடியே வந்து குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. சிபிஐ, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு கூட வந்து எதிர்க்கட்சிகள் போராட வேண்டிய நிலைமையில் இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுக காரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட வேண்டியிருந்தது. குற்றவாளிகளுக்கு எதிரான அந்த குண்டர் சட்டத்தை வந்து அதிமுக ரத்து செய்த போது அதை எதிர்த்தும் திமுக போராடியது. இப்போ 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க அதிமுக ஆட்சி காலத்திலே பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பிறகு சிபிசிஐடிக்கு மாறுது, அங்கிருந்து அப்புறம் சிபிஐக்கு மாறுது. இப்ப அதிமுக காரர்கள் வெக்கமே இல்லாம நாங்க சிபிஐக்கு அனுப்பிச்சதுனாலதான் வந்து இதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுகிறார்கள். அசிங்கமா இல்லையா? அதிமுகவை சேர்ந்த பொறுக்கி அருளானந்தம், ஹரோம் பால் இவர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களே. அதிமுக காரர்கள் இன்னும் பல பேர் இதில் வந்து உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதிமுகவில் பல பெரிய தலைகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடும். சிபிஐ அதிமுகவை காப்பாற்றி விட்டது அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் ட்வீட் போட்டிருக்காரு. சிபிஐ விசாரிக்கிறது. சிபிஐ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய பிஜேபி அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்றிய பிஜேபி அரசு கண்ட்ரோல்ல தான் அதிமுக இருக்கு. அதிமுக எந்த டிமாண்டுமே இல்லாம பாஜகவினுடைய கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்ததே அமித்ஷா தான். நீங்க கூட்டணிக்கு ஏதாவது டிமாண்ட் வச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே வைக்கலங்க அப்படிங்கறத இங்க நாம பொருத்தி பார்க்கணும். இப்ப இவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் பாராட்டினாலும் வரவேற்றாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் மனித சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும். தவறான ஆண்கள் எல்லா இடங்கள்லயும் இருப்பார்கள். அவன் அந்த பொறுக்கியை எந்த கட்சியில வேணாலும் போய் வந்து அடைக்கலம் புகுந்துப்பான் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக. அப்படிங்கும்பொழுது அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கார்கள் தெரிந்தோன்னா அதிமுக அவர்களை காப்பாற்றதான் முயற்சி செய்தது. ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுச்சுன்னா, காம்ப்ரமைஸே இல்லாமல் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வில் தண்டனை கிடைச்சிருக்கு. இன்னும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் தூத்துக்குடியில் செய்த படுகொலைக்கான குற்றத்திலும் ஜெயலலிதாவின் மர்ம மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் அதிமுகவினர் இன்னும் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி வந்து இப்போ இப்போ நீங்க பாஜக பார்த்தீங்கன்னா, ரொம்ப புனிதமானவர்கள் மாதிரி பேசுவாங்க. பாஜகவில் தீவிரவாதிகள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. பாம் போட்டவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. மதக்கலவரம் பண்றவங்க இருக்கிறாங்களா? ஜாதி கலவரம் பண்றவங்க இருக்கிறாங்களா? மாநிலத்திற்கு எதிராக, மொழிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா? பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா? குழந்தைகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா, இந்த பாஜக ஏதோ புனித பிம்பத்த கட்டிக்கிட்டு வந்து இங்க பெண்களுக்காக போராடுவது போல நடிக்கிறாங்க இல்லையா? அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது, ஒரு அதாவது சக மனிதர்களுக்கு எதிராக ஆண்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுகிறார்கள். அதை ஒவ்வொருவனும் அதிலிருந்து அவனா சுய ஒழுக்கத்தோடு திருந்தினால்தான் உண்டு. இல்லன்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆண் ஏதோ ஒரு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட போகிறான் அப்படிங்கிறது வந்து தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பாஜக கர்நாடகாவில் பிரிஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கிக்கு ஆதரவாக, அவன் பாலியல் பொறுக்கின்னு தெரிந்தே பிரதமர் நரேந்திர மோடி அவனுக்கு ஆதரவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டார். பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவங்களுடைய பிஜேபியினுடைய முன்னாள் எம்பி அவர் மீது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு செலுத்திய போது அதுக்காக நீதி கேட்டு போராடிய போது கண்டுகொள்ளாமல் அந்த பிரிஜ்பூஷனை கட்சியில் வைத்து அழகு பார்த்ததுதான் பாஜக. இந்த பாஜகவும் பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட அதிமுகவினரை காப்பாற்றுவதற்காக அப்போது களத்தில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமியும் கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, நேர்மையே இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணை பகடைக்காயாக பயன்படுத்தி, பெண்களின் உடலை பகடைக்காயாக பயன்படுத்தி, பெண்களின் உடல் மீது ஓட்டு பொறுக்குவதற்காக யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பதாகையை தூக்கி சுத்தி கொண்டு வந்தார்களே, இவங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு தான் நம்ம கேட்கணும். இப்ப பாருங்க, பிஜேபி அவர்களுடைய கட்சியில் பாலியல் வன்புணர்வாளர்களை ரேப்பிஸ்டை அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறது. அதே வேளையை தான் அதிமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலும் செய்தது. ஆனா இந்த 2 அயோக்கியர்களும் யோகியஸ்தர்கள் மாதிரி பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும் பொழுது ஓடி வந்து என்னவோ நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், யார் அந்த சார்னு கேட்டா நாம என்ன சொல்ல இருக்கோம், யார் அந்த சார்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் தான் அந்த சாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. எந்த காலகட்டத்திலும், எந்த நாட்டில் ஒரு மூலையிலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிறவர்களே போய் ஒரு காவல்துறையில் உயரதிகாரியாக இருந்தாலும், இல்லை இந்த உலகத்தையே ஆளுகின்ற ஒரு சர்வாதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, தனி மனித ஒழுக்கம் இல்லாதவரை, சனாதனம் என்ற சாக்கடை ஒழிக்கப்படாத வரை, இந்த கலாச்சாரம், பண்பாடு, மதம், ஜாதி என்கின்ற ஆண்களால் ஆண்களுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்புகள் உடைக்கப்படாத வரை ஆண்கள் தன்னுடைய சக பாலினத்தவர்கள் மீது, சக மனிதர்கள் மீது பாலியல் வன்புணர்வை செலுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள். அதை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டுமானால், உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்து ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் குறைக்க முடியுமே தவிர 0 அப்படிங்கிற நிலைமையில் எடுத்துக்கொள்ள போக முடியாது. ஏன்னா புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற விஜயோட தாவேகா கட்சியிலும் போக்சால அரசான பொறுக்கிகள் இருக்கிறாங்க, அதிமுகவிலும் பொறுக்கிகள் இருக்கிறாங்க, பாஜகவிலும் பொறுக்கிகள் இருக்கிறாங்க. இப்படி எந்த கட்சியில் வேணாலும் அந்த பொறுக்கிகள் போய் அடைக்கலம் தேடலாம். இதற்கு காரணம் அந்த கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா அதிமுகவில் இப்படி அயோக்கியர்கள் இருக்கிறார்கள்னு தெரிந்ததுக்கு பிறகும் காப்பாற்றியது அதிமுக தலைமை. இந்த இடத்தில் அதிமுகவில் ஒன்றிய செயலராக இருந்த ஏவி ராஜு அவர்கள் கூவத்தூரில் அதிமுக கும்பல் அடித்த கும்மாலம் என்ன அப்படிங்கறத நேரடியாகவே பேட்டி கொடுத்தாரு. அதை நாம இந்த இடத்துல நினைவில் வைத்துக் கொள்ளணும். திமுக அரசு களத்தில் இறங்கியதனால் மட்டும்தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது பாலின பேதம் கூடாது, ரத்த பேதம் கூடாது, பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாக, காட்சி பொருளாக பார்க்க கூடாது, அதற்காக நாங்க பெண்களை எம்பவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரோங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. அப்போ பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் தடை செய்யப்பட வேண்டுமானால் இந்த சமூக பார்வையும் குடும்ப கட்டமைப்பினுடைய பார்வையும் பெண்களை சமமானதாக மதிக்கப்படுற நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எண்ணற்ற திட்டங்களையும் சட்டங்களையும் உருவாக்கிட்டு வருது. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்புணர்வுக்கு
அதிமுக எப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, அதிமுகவினுடைய தலைமை வெட்கமே கூச்சமே இல்லாமல் இந்த தீர்ப்புக்கு பெருமை தேடிக் கொள்வது, பெண்களை காப்பாற்றி விட்டுறது போல பேசிக்கொள்வது அப்படிங்கிறது மிக 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 கேவலமான செயல். அதிமுக என்பவர்கள் அடிமைகள் மட்டுமல்ல, முட்டாள்கள் மட்டுமல்ல, அயோக்கியர்கள். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.